ஹாய் வணக்கம். நான் உங்க திருப்பூர் இலக்கியா. இது ஜனவரி 8ஆம் தேதி புதன்கிழமையோட பாதி நேர வேலை தாங்க. நான் எவ்வளோ வேலை இன்னைக்கு பார்த்துருக்கேன்னு நீங்க பாருங்க. தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். நமக்கு நாமக்கல்ல நம்ம ஃப்ரெண்ட்லியா ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்க என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. ஸ்ட்ரீட் டாக்கு 4 டாக்குக்கு பெண் டாக்குகளுக்கு சாப்பாடு வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக தொடர்ந்து குட்டி போட்டுக்கிட்டே இருக்கு. அதனால இந்த டைம் கருத்தடை பண்ணி 3 பேருமே குட்டி போட்டிருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து 9 குட்டிகள் போட்டிருக்காங்க. மொத்தம் 6 ஆண் குட்டிகள், 3 பெண் பிள்ளைகள போட்டிருக்காங்க. அதுகளெல்லாம் அடாப்ஷன் குடுத்துட்டு, இந்த குட்டிகள எடுத்துட்டு போய் எனக்கு கருத்தடை பண்ணி குடுங்கம்மா அப்படின்னு அந்த பிள்ளைங்க கேட்டிருந்தாங்க. சரிம்மா நான் கண்டிப்பா வரேன்னு சொல்லி 1 மாசத்துக்கு முன்னாடியே குட்டி போட்டோனே போஸ்ட்லாம் கேட்டிருந்தேன். வீடியோலாம் குடுத்தாங்க. அதெல்லாம் நான் என்னோட சேனல்லயும் போட்டிருந்தேன். அதில பார்த்துட்டு நெறைய பேர் குட்டிகள் புக் பண்ணிட்டாங்க. அதாவது 6 ஆண் குட்டிகளுமே புக் ஆயிட்டாங்க. பெண் பிள்ளைங்க 2மே இருக்காங்க. அவங்கள இப்போ வரைக்கும் அடாப்ஷன் குடுக்கல. இவங்க கருத்தடைக்கு உண்டான செலவு, வேக்சினு எல்லாமே நான் போட்டு குடுத்துர்றேன்னு சொல்ட்டாங்க. டிரான்ஸ்போர்ட் உள்பட எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. ஸ்ட்ரீட் டாக்குக்கு இவ்வளோ பார்க்குறாங்க. இதே மாரி எல்லாரும் முன் வரணும்னு ஆசைப்பட்றேன். நாங்க அவங்கள்ட்ட வாங்கிட்டு பாய் சொல்லிட்டு வர்ற வழியில பார்த்தீங்கன்னா, ஒரு டாக் வாந்தி எடுத்துருச்சுங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி, அந்த மேட்டெல்லாம் க்ளீன் பண்ணி காருக்குள்ள போட்டுட்டு வந்தேங்க. உமா மேம் சொல்லி நம்ம அடாப்ஷனுக்காக ஒருத்தவங்க ஆத்தூர்லேருந்து எனக்காக ராசிபுரத்தில 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 குட்டிகள் குடுக்க வேண்டியது இருந்துச்சுங்க. அங்கேயே இன்னொருத்தரையும் வர சொல்லி அந்த ஐயாக்கிட்டயும் குடுத்துட்டேன். இவர் பேரு பெருமாளு. இதுக்கு முன்னாடி வாங்குனவர் பேரு சுதர்சனன். இவர் ராசிபுரம். இதுக்கு முன்னாடி வாங்குனவர் ஆத்தூரு. வாங்கிட்டு நாங்க வர்ற வழியில தாங்க மெயின் ரோட்ல ஒரு கட்டையோட ஒரு டாக் ரோட்ல நின்னுக்கிட்டு இருந்துச்சுங்க. நான் கார நிறுத்திட்டு போய் என்னன்னு பார்த்தேங்க. அது 3 கிலோ வெயிட் உள்ள கட்டைங்க. அது பார்த்துட்டு பரிதாபமா நின்னுச்சுங்க. என்னை காப்பாத்துங்கன்னு சொல்ற மாரி எனக்கு தோணுச்சு. நான் உள்ள போனேன். கடைசில பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவ கூப்பிட்டு சத்தம் போட்டேன். சத்தம் போட்டோனே அந்த அம்மா குழந்தைகள எல்லாம் விரட்டுது. அதனால தான் கட்டி விட்டோம். இது மட்டும் இல்லாம இங்க நெறைய டாக்குகள இப்படித்தான் கட்டி வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் நளினி மேம்க்கு தகவல் குடுத்துட்டு, அவங்க நம்பரெல்லாம் வாங்கி குடுத்துட்டு நான் வந்துட்டேன். அவுத்து விட்ட அடுத்த செகண்ட் அவன் ஓடிட்டாங்க. அப்படியே வர்ற வழியில பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்பக்கூடல் அதாவது பவானியிலருந்து கோபிச்செட்டிப்பாளையம் போற வழியில நம்ம கலைவாணி சிஸ்டர் இருக்காங்க. அவங்ககிட்ட 3 ஆண்குட்டி அடாப்ஷன் குடுத்துட்டேங்க. மொத்தம் 5 குட்டி போயிருச்சு. இன்னும் ஒரு ஆண்குட்டியும் 2 பெண் குட்டி நம்மகிட்ட இருக்கு. வேணுங்கிறவங்க நாளைக்கு போஸ்ட் போடுறேன். கேளுங்க. கண்டிப்பா நான் வேக்சின் போட்டு குடுத்துர்றேன். அதுக்கப்புறம் இவங்களுக்கு நாங்க காலையிலேருந்து சாப்பிடல. 1 மணிக்கு தான் சாப்பிட்டோம். அப்பதான் சரி இவங்களுக்கு சாப்பாடு குடுக்கலான்னு கேட்டேன் டாக்டர் அம்மாட்ட. பாயில் பண்ண முட்டை மட்டும் வாங்கி குடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு பாயில் பண்ண முட்டை வாங்கி குடுத்தேன். சாப்பிட்டேன். ஆ வ வந்துட்டேங்க. ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைங்கள விட்டுட்டு வர்றதுக்கே இந்த 3 டாகுகளுக்குமே மனசு இல்லங்க. அதுவும் ஒருத்தி எலிசபெத்துன்னு இருக்கா. அந்த செம்மி கலரு. அவ வரவே மாட்டேன்ட்டா கார விட்டு இறங்கி. சாப்பிடவும் மாட்டேன்ட்டா. பச்சை தண்ணி கூட குடிக்கலங்க. அழுதுகிட்டே வேற வந்தா கார்ல. அவள இறக்குறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்ன்னு ஆயிருச்சு. ஆல்ரெடி நான் டயர்டா இருந்தேன். எப்படியோ ஒரு வழியா இவள இறக்கிட்டு போயி, உள்ளுக்குள்ள கொண்டு போய் போர்டிங்கில வச்சாச்சுங்க. மேம் பிளட் டெஸ்ட் பார்த்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்துட்டு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த 3 குட்டிகளையும் நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி குடுக்கணும். இப்போ நான் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக இதே மாதிரி ஸ்ட்ரீட் டாக்கு எ சாப்பாடு போடுறவங்க எல்லாருமே அவங்கனால முடிஞ்ச உதவிய செஞ்சு இவங்களுக்கு கருத்தடை பண்ணா மட்டும் தான் இவங்களோட இனப்பெருக்கத்த நம்ம கட்டுப்படுத்த முடியும். இவங்கள அடிக்கிறதுனாலயும், இவங்கள தொந்தரவு பண்ணுறதுனாலயும், இந்த குட்டிகள் எல்லாம் சாக்குல கொண்டு போய் கட்டி போட்டு சாவடிக்கிறதுனாலயும் எந்த பலனும் கிடைக்காது. உங்களுக்கு பாவங்கள் தான் சேர்ந்துக்கிட்டு இருக்குமே தவிர, இந்த நாய்க்குட்டிகளுக்கு நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா, உங்க பிள்ளைங்களுக்கும், உங்க அடுத்த ஜெனரேஷனுக்கும் புண்ணியம் சேரும். ஆனா, நீங்க இதுங்கள அடிச்சு தொந்தரவு பண்ணி கஷ்டப்படுத்துறதுனால, கண்டிப்பா உங்களுக்கு உங்க உங்க ஃபேமிலிக்கும், உங்க அடுத்த ஜெனரேஷனுக்கும் பாவ கணக்கு தான் சேரும். அதனால நல்லது செய்ய எல்லாருமே முன்வாங்க. நாங்க கொண்டு விட்டுட்டு நாங்க கிளம்புனோம். நீங்களும் போறீங்களா? அப்படிங்கிற மாரி என்ன பார்க்குற மாரி 3 பேரும் பார்த்தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் என்னோட ட்ராவல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்க பஸ்ஸில எதுவுமே சாப்பிடல. வாமிட் பண்ணதுனால அவங்களுக்கு பால் வாங்கிட்டு வந்தேன். இருந்த 3 குட்டிகளுக்கும் பாலு, பிஸ்கட்லாம் வாங்கிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம நம்ம கருணை, நம்ம கடம்பன், நம்ம சசிதரன் எல்லாம் அங்க இருக்காங்களா, நான் எதுவுமே கொண்டு போல. ஈவினிங் தான் சமைச்சு எடுத்துட்டு போனோம். கண்டிப்பா சாப்பாடு கொண்டு போனோம். போயிட்டு அப்புறம் நம்ம கடம்பன் எனக்காக வெயிட்டிங்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு. நேத்தே மேம் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. ஊசியில அதெல்லாம் கரைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 2வது நாளு. நான் வரவிட்டி பண்ணிக்கலான்னு வெயிட் பண்ணாங்க. நானும் போய் அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் பிடிக்கிறதுக்கு. இன்றைக்கி தான் இவங்களோட கஷ்டம்லாம் நமக்கு புரியுது. டாக்டரு அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்றோம்.
அவங்க எல்லாம் கட்டெல்லாம் போட்டு ஊசியெல்லாம் போட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னே, அவன் எனக்கு செகண்ட் குடுத்தான். என்னை எப்படியாவது காப்பாத்தி என் வீட்ல இடத்துல கொண்டு போய் விட்டுருன்ற மாரி சொன்னான். "கவலைப்படாதடா, நான் உனக்கு ரெடி ஆனோனே உன்னைய கொண்டு போய் விடுறேன்னு" சொன்னேன். டாக்டர்ட்டயும் ஃப்ரெண்ட்லியா இருந்தான். அதுக்கப்புறம் வாங்கிட்டு போன பால், பிஸ்கட் எல்லாருமே குடுத்தேன். நான் கூட்டிட்டு போன 3 பேத்துக்கும் குடுத்தேன். அவங்க குழந்தைங்களுக்கும் குடுத்தேன். கந்தனுக்கும் குடுத்தேன். கருணைக்கும் குடுத்தேன். சசிதரனுக்கும் குடுத்தேன். கடம்பனுக்கும் குடுத்தேன். கடம்பனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து விட்டதுக்கப்புறம் சசிதரனுக்கும் பார்த்தோம். சசிதரனுக்கு இன்னைக்கு தான் அவங்க கட்டு போடுற கஷ்டத்தை நான் உணர்ந்தேன். இவ்வளோ நாள் எப்போ போனாலுமே அவங்க கட்டு போட்டுருவாங்க. நான் பார்த்துட்டு மட்டும் தான் வருவேன். பட் இன்னைக்கு தான் சசிதரன் எவ்வளோ பிரச்சனை பண்ணுறான், எப்படி கடிக்க வர்றான், எல்லாமே இன்னைக்கு நான் கண்கூட பார்த்தேங்க. ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டான் அவங்க கட்டு போடுறதுக்குள்ள. கட்டெல்லாம் போட்டு நல்லபடியா மருந்தெல்லாம் போட்டு, மெடிசன்லாம் போட்டு நல்லபடியா விட்டாச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பால், பிஸ்கட் எல்லாத்தையுமே பசியாத்திட்டேங்க. அங்கே ஏற்கனவே நம்ம எஸ்பிசிஐல இருக்கிற திருவேங்கடம் சார் வந்து வாயில அடிபட்ட ஒரு குட்டிய கொண்டு வந்து விட்டிருந்தாரு. அதுக்கும் பால், பிஸ்கட் வச்சேன். நல்லா சாப்பிட்டுச்சுங்க. அங்கே எல்லாத்துக்குமே சாப்பாடு நல்லா குடுக்கணும். அவங்க உடம்புக்கு தகுந்த மாரி நம்ம சாப்பாடு குடுத்தோம்னா போதும். மருத்துவம் மட்டும் சரி பண்ணாதுங்க. நம்ம உணவும் நல்லா குடுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் குடுத்துட்டு, கருணைக்கு எல்லாருக்குமே குடுத்துட்டு கிளம்பிட்டேங்க. இந்த இடத்துல நான் என்ன பதிவு பண்ண வர்றேன்னா, எல்லாருமே முன்வந்து, கருத்தடைக்கு முன்வந்து அவங்கனால முடிஞ்ச உதவிய பண்ணுனீங்கன்னா, கண்டிப்பா எங்கள மாரி இருக்க ஃபீடர், ரெஸ்கியூபர் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்போம். இப்ப அந்த பொண்ணு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுச்சு. பட் என்னால முடிஞ்சது அங்கேருந்து எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு 4 நாளைக்கு சாப்பாடு, போஸ்ட் கேர்லாம் குடுத்து, மறுபடியும் கொண்டோய் அந்த பொண்ணுகிட்டங்க இவங்க ஒப்படைக்கிறேன். நான் ஒரு ஃபீடரா, நான் ஒரு அனிமல் லவ்வரா, நான் ஒரு ரெஸ்கியூபரா என்னால முடிஞ்ச ஹெல்ப்பு நான் அவங்களுக்கு பண்றேன். கண்டிப்பா வந்து இவங்கள நான் ஹாஸ்பிட்டலுக்கே அமௌண்ட்டெல்லாம் பே பண்ண சொல்லிட்டேன். அவங்களே பார்த்துக்கிறேன்னு சொல்ட்டாங்க. பட் இந்த மாரி எல்லாரும் முன்வாங்க. நான் அடுத்தடுத்து உதவி கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் அடிபடுற நாய்க்குட்டிகள தான் எடுத்துட்டு போய் பார்க்குறேன். எனக்கு உடம்பு சரியில்லைனோ, என் குடும்ப சூழ்நிலை சரியில்லையோ, நான் கஷ்டப்படுறேனோ யார்கிட்டயும் நான் உதவி கேட்கல. இந்த வாயில்லாத ஜீவனுக்கு எங்கேயோ இருந்து எதுவுமே செய்ய முடியாம இருக்கிறவங்க, பண உதவி செய்யுங்க அப்படின்னு தான் கேட்குறேன். அதுவும் மனசு இருக்கிறவங்க பண்ணுங்க. கஷ்டப்பட்டு யாரும் பண்ண வேணாம். நான் யாரையும் கட்டாயப்படுத்தல. கண்டிப்பா நீங்க செய்கிற ஒவ்வொரு உதவியும் இவங்க வாழ்க்கையும், இவங்க வாழ்வாதாரத்தையும் கண்டிப்பா மாத்தும். இது மாரி இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ண, இன்னும் நான் நெறைய நாய்க்குட்டிகள எடுத்து அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை குடுத்து, அவங்கள குணமாக்கி அவங்க இடத்துல கொண்டு போய் விடுவேன். ஓகே. தேங்க் யூ ஆல். பாய்.